ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா மைக்ரோ ஆர்கானிசம் அப்படின்னா என்னென்னு சொல்லி பார்க்க போகிறோம். மைக்ரோ ஆர்கானிசம் அப்படிங்கிறது ரொம்ப டைனியான, அதாவது மைன்யூட்டான லிவிங் ஆர்கானிசம். அது வந்து நம்ம கண்ணால் பார்க்க முடியாது. we can only observe under the microscope. அதாவது மைக்ரோஸ்கோப்பை வச்சு மட்டும்தான் இந்த மைக்ரோ ஆர்கானிசத்தை பார்க்க முடியும். அதோட ஸ்ட்ரக்சர்லாம் அனலைசிஸ் பண்ண முடியும். இந்த மைக்ரோ ஆர்கானிசத்தை பற்றி படிக்கிற ஸ்டடியோட நேம் வந்து மைக்ரோ பயாலஜி. இந்த மைக்ரோ பயாலஜியோட ஃபாதர் யாருன்னு வந்து கேட்டிங்கன்னா ஆண்டனி வான் லீவன்ஹுக் அப்படிங்கிற ஒரு டச் மைக்ரோபயாலஜிஸ்ட். இவர் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாருன்னா, ஒரு மைக்ரோஸ்கோப்பை ஸ்மால் மேக்னிஃபிகேஷன் கொண்ட ஒரு மைக்ரோஸ்கோப்பை கண்டுபிடிக்கிறாரு. அதன் மூலமாக இந்த ஸ்மாலான மைக்ரோ ஆர்கானிசம் அப்சர்வ் பண்ணுறாரு. ஃபஸ்ட்டு பாக்டீரியா, அப்புறம் சிங்கிள் செல் ஆர்கானிசம் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணுறாரு. அதுக்கு எல்லாத்துக்கும் வந்து என்ன பேர் வைக்கிறான்னா அனிமல் க்ளூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நேம் வைக்கிறாரு. இன் தி இயர் ஆஃப் 1674. என்னென்ன இம்பார்ட்டண்ட்டான மைக்ரோ ஆர்கானிசம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 5 இம்பார்ட்டன்ட் மைக்ரோ ஆர்கானிசம் இருக்குது. ஒன்று வந்து பாக்டீரியா, ஃபங்கை, புரோட்டோசோவா, வைரஸ் அண்ட் ஆர்க்கியா. பாக்டீரியா பற்றி நம்மளுக்கு தெரியும், ஃபங்கை பற்றியும் தெரியும். ஆனால் ஆர்க்கியானா அவ்வளோ யாருக்கும் தெரியாது. ஆர்க்கியாங்கிறது அது வந்து ஒரு பாக்டீரியா மாதிரியான ஷேப் ஸ்ட்ரக்சர் கொண்ட தனியான ஒரு பிரிவினை கொண்டது. இது வந்து எப்படி இருக்குன்னா சேம் லைக் பாக்டீரியா, டிஃப்ரென்ஷியேட் வந்து பண்ண முடியாதா, ஆனால் இது வந்து ஒரு தனியான பிரான்ச்சு. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். எதனா டவுட் இருந்தால் கேளுங்கள்.